ஒரு நாளைக்கு ஒரு கடையில வேலை செய்யறாங்க 10 பேருனா 10 பேர் சம்பளம் எடுத்து அதுகள் சாப்பிடுவோம். உங்களோட திமிர் கொழுப்புகளுக்கு எவ்வளவு பேர் பாதிக்கும். இன்றைக்கு கிளிநொச்சி நகர பகுதியில் பிரதேச சபையினாலே அடாவடி செய்யப்பட்டதாக மக்கள் மத்தியினால் முறைப்பாடு செய்யப்பட்டதாக இந்த இடத்துக்கு வருகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே ஒரு கடையை முற்றுமுழுதாக முன்னிட்டு தோண்டப்பட்டிருந்தது. எனக்கு வினாடிய போது மற்றவர்கள் கூறியிருந்தார்கள் பிரதேச சபை முன்னறிவிப்பதின்றி தன்னுடைய வியாபாரத்தை மற்ற நடவடிக்கையை பாதிக்கிற வகையில் முன்னோக்கியிருக்கிறது சொல்லி இது தொடர்பில் பிரதேச சபை செயலாளரோடு தொலைபேசியூடாக நான் ராவிற்கு போய் பிரதேச சபை செயலாளர் சொல்லியிருந்தேன். இந்த 3 தடவைக்கு மேலே கடிதங்கள் வழங்கப்பட்ட அறிவித்தல் வழங்கப்பட்டது என்று கூறியிருந்தேன். அதன் அடிப்படையில் நான் எல்லாரோடையும் விசாரித்த பொழுது கிடைக்கவில்லை என்று பல வர்த்தகர்கள் அறிவித்தல் கிடைக்கவில்லை என்று கூறியிருந்தார்கள். எனினும் நான் இந்த விஷயத்தை தொடர்பாக நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னென்றால் இந்த விடயங்களிலே பிரதேச சபையிலே நடந்த சபையிலே பேசப்பட்டது. ஆகவே இந்த குறித்து இந்த பெயரை சுட்டிக்காட்டுதான் என்றது குறிப்பிடவில்லை. கிளிநொச்சி மாவட்டத்திலே பல அனுமதியற்ற வியாபார நிலையங்கள், அனுமதியற்ற கட்டிடங்கள் போன்ற விடயங்கள் இருக்கின்றது. பிரதேச சபை ஏன் இது அவசரப்பட்டது என்று தெரியவில்லை. ஆகவேதான் இது நான் பார்க்கிறேன் ஒரு அரசியல் கட்சிக்கு உட்கட்சிக்கு இருக்கின்ற ஒரு மோதல்களை பலப்படுத்துவதற்காகவே நான் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே ஆரம்பித்ததும் தவிசான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அதிலே தடுத்து இப்போது முடிவுக்கு கொண்டு வந்ததும் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்கள் தான். ஆனால் இதை இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியிலும் வர்த்தகர்கள் மத்தியிலும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே வர்த்தகர்களை பாதிக்கும் வகையிலே இருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் உண்மையிலே நகரத்துக்கு நம்மளுடைய மாவட்டத்துக்கு தேவையாக இருக்கின்றது நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த வீதி அகல வேண்டும் அல்லது நெரிசல்கள் மக்களுடைய நெரிசல்கள் இடையூறாக இருக்கின்றது. ஆகவே இது முறையான முறையில் பிரதேச சபை செய்திருக்க வேண்டும். இது நிச்சயமாக பிரதேச சபையில் தவறுகள் முறையான முறையில் கடிதங்கள் வழங்கப்படவில்லை என்று சொன்னால் மேலதிக நடவடிக்கையாக நான் முயற்சிப்பேன். எதிர்வருகின்ற சபையிலே நாங்கள் சம்பந்தமான மனைவி வழங்கி இதுக்குரிய தீர்வுகளை கொண்டு வர வேண்டும் கோரிக்கை. கிளிநொச்சி வர்த்தக சங்கம் கனகபுரம் ரோட்லேருந்து காய்க்கிறோம். நாங்கள் கிளிநொச்சி வர்த்தக சங்கம் பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கம். இந்த சங்கத்துக்கு எந்த ஒரு பிரதேச சபை எந்த ஒரு முன் அறிவித்தலும் இல்லாமல் எங்களோட சங்கங்களோட எந்த தொடர்பும் இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு எங்களோட வர்த்தகத்தை 2 கடைகளை எந்த ஒரு இடைஞ்சலும் எங்களுக்கு வர்த்தக சங்கம் என்ற ரீதியில் எந்த ஒரு இடைஞ்சல் இருக்கின்றதும் தெரியவில்லை. ஆனால் என்ன எங்கள் சங்கத்தின் நோக்கங்களை குழப்பறது, சங்கம் ஒற்றுமையாக இயக்கின்றது என்ற சங்கத்தை பகையேற்றுறதுக்கு என்ன என்று தெரியவில்லை. நாங்கள் வீதியோர வியாபார நிலையங்களை அகற்றித்தர சொல்லி ஒரு கடிதம் ஒன்று வழங்கி இருக்கின்றோம். அந்த கடிதம் தந்தபடியாக தான் இதை அகற்றினு சொல்லி தவிசாளர் இப்போ சொல்லியிருக்கிறேன். ஆனால் நாங்கள் வீதியோர கடையில் அகற்றி சொல்லித்தான் கடிதம் கொடுத்துருக்கிறோம். ஆனால் இப்போ எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாத ஒரு கடையை ஏசிபி இயந்திரத்தை கொண்டு ஒரு 20 போலீசாரையும் கொண்டு இந்த கடையை உடைக்க உட்பட்டார்கள். அந்த நேரத்தில் சங்கம் என்ற அடிப்படையில் சங்கமும் வர்த்தகர்கள் சேர்ந்து இதை நாங்கள் இடைவெளிக்கிறோம். இதுக்கு நாங்கள் மேற்கொண்டு தவிசாளரோட மற்றது எம்பியோட கலைக்கு இதற்கான தீர்வை காண்றதுக்கு முயற்சிப்போம். இதில் இப்போ வீதி வரப்போகின்ற எங்களுக்கு சங்கத்துக்கு ஒரு கடிதம் இருந்தால் நாங்கள் சங்கம் ஊடாக இதில் கலட்டுறதுக்கான 100% ஒத்துழைப்பு கொடுப்போம். நாங்கள் பதிவு செய்யப்பட்ட சங்கம் இருக்கேக்க தன்னிச்சையாக பிரதேச உடனடியாக இதுகளை அகற்றுறது முறையற்ற செயல். நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு பாரிய அளவிலான பெரிய ஒரு சங்கமாக இயங்கி கொண்டிருக்கோம். இந்த சங்கத்துக்கு எந்த ஒரு அறிவித்தலும் இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு தூர நோக்க சிந்தனைகள் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட பகைகளை வச்சுக்கொண்டு இப்படியான வேலை செய்கிறத நிறுத்திக் கொள்ளணும். நாங்கள் இது சம்பந்தமாக எங்கள் தமிழ் தேச கூட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிவாசனோட கதைச்சு இதை நாங்கள் முடிவெடுக்கிறதாக தீர்மானிச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு கடையில வேலை செய்யறாங்க
10 பேருன்னா 10 பேர் உண்டு சம்பளம் எடுத்து அதுகள் சாப்பிடும். உங்களோட திமிர் கொழுப்புகளுக்கு இதுல எவ்வளவு பேர் பாதிக்கப்படும்?